சென்னை நுங்கம்பாக்கம் காஞ்சி காமக்கோடி மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த குழந்தைகள் மற்றும் சிகிச்சையில் உள்ள குழந்தைகளுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் 2500 துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் பழுதடைந்திருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். 1500 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வாடகை கட்டடங்களில் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், 15வது ஆணையத்தின் நிதி ஆதாரத்தோடு முன்னுரிமை அடிப்படையில் கட்டடங்கள் கட்டித்தரப்படுகிறது என்றார். தமிழகத்தில் எந்த புதிய அரசியல் கட்சி வந்தாலும் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று அமைச்சர் அனிதா ஆர். கிருஷ்ணன் தெரிவித்தார். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் பேசிய அவர், திமுக கொள்கையில் உறுதியாக நிற்கும் இயக்கம் என்று கூறினார். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த கிட்டாம்பாளையத்தில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கோவை மாவட்டத்திற்கு செய்த நலத்திட்டங்களை மேடை போட்டு பேச திமுக தயாரா என சவால் விடுத்துள்ளார். உரிமையோடு மக்கள் சந்திக்கூடிய தகுதி அதிமுக மட்டும்தான். திமுக ஆட்சிக்கு வந்து என்ன திட்டம் பண்ணிருக்கேன் சொல்லு. இதே மேல நான் பேசுறேன், திமுக மேல போட்டு சொல்லு. 3 வருஷத்துல நீ இந்த கோயம்புத்தூருக்கு, இந்த சூலூருக்கு இந்த திட்டம் என்ன பண்ணிருக்க சொல்லு. ஏதாவது வந்து நான் இத்தனை திட்டத்தை வரிசையா எடுக்கிறேன். இன்னும் நான் சொல்றேன், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஏழைகள் வீடு கட்டும் திட்டத்துல நீ பாத்தீங்கன்னா நீ தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, வறுமை கோடுகள் இருக்காங்க, எல்லா மக்களுக்கும் அதிகமான வீடு கட்டி கொடுத்தோம். நீ 3 வருஷத்துல ஒரு வீடு கொடுத்த சொல்லுங்க பாப்போம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள சாமராயப்பட்டியில் திமுக சார்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக MP தயாநிதி மாறனை மாட்டு வண்டியில் செல்லலாம் என பொள்ளாச்சி MP ஈஸ்வரசாமி அழைக்கவே கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் என்று சொன்ன தயாநிதி மாறன், அமைச்சர் கயல்விழி செல்வராஜை வேண்டுமானால் அழைத்துச் செல்லுங்கள் என ஒதுங்க முற்பட்டார். அதன் பின் சிறிய மாட்டு வண்டி ஒன்றை தயார் செய்து அதில் போட்டோ மட்டும் எடுத்துக் கொண்டார். முன்னாடி நிக்கிறவங்க, வேலைக்கு முன்னாடி நிக்கிறவங்க மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்திற்கான நிதியை தருவதில்லை என்று திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மத்திய அரசுடன் போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் மலையப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 53,64,000 மடிக்கணினிகள் வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போ மடிக்கணினி கேட்டா மடிக்கணினியா, அதை பற்றி நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். போன வருஷம் அதானே, அதுக்கு முதல் வருஷம் அதானே, இந்த வருஷம் போய் கேட்டாலும் வந்துடுவோம். அதை பற்றி பரிசீலனை இருக்கிறது. ஏப்பா 750 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்காக திட்டங்களை நிறைவேற்றி ஏறத்தாழ 5,17,000 மாணவர்கள் ஆண்டுதோறும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரே, அந்த திட்டம் இன்றைக்கு அமுல்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை. திருச்சி மாவட்டத்தில் 5,24,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 12 புதிய மருத்துவ கட்டடங்கள் திறப்பு விழா மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தான் புதிதாக கட்டிவரும் வீட்டின் முன் சாவியுடன் நிறுத்திவிட்டு சென்ற இருசக்கர வாகனத்தை பெயிண்டர் தேவா என்பவர் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தன்னுடைய இருசக்கர வாகனம் காணாமல் போனது குறித்து சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த போது தேவாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.